ஹலோ ஹாய் என்னோட ஸ்டைலில் கிச்சாப் கைஸ். அதுக்கு வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், காது காலா, காஞ்ச காலா, தவுக்கறி, அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பானையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு இதில் வந்து 2 பட்டை, 4 அன்னாசிப்பூ, 10 ஏலக்காய்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்ருங்க. நல்லா வாசம் வந்தோடனே இதெல்லாம் அரைச்ச காஞ்ச மிளகாய் சாந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இதில் 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 6 பூண்டு, ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் இதெல்லாம் நல்லா இடிச்சிட்டு இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் 2 கரண்டி அளவுக்கு லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1.5 கரண்டி அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 கரண்டி அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 1/2 கரண்டி அளவுக்கு சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய சாஸ் வகைகளை நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும். அதுக்கு பிற்பாடு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பொரிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு தோலி சீவிட்டு நீல வாக்கில் வெட்டிட்டு அதை பொரித்து இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா அவிச்ச முட்டை, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவளுக்கு நீங்கள் நல்லா முட்டையை அவிச்சிட்டு அதில் தோல் நீக்கிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. சைனீஸ் காளான் 2 வகையை சேர்த்துருக்கேன். ஒன்று வந்து காஞ்ச காளான், ஒன்று வந்து காது காளான்னு சொல்லுவாங்க. அது 2ஐயும் நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா வெட்டி இதில் சேர்த்துருக்கேன். கடைசியாக வந்து தவுக்கறிங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டுட்டு மேலே அப்படியே வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்திட்டு இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் கைஸ். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் தான் அதோட ருசியெல்லாம் நல்லா எல்லா பொருட்களும் இறங்கி சூப்பரான ஒரு கிச்சாப் ரெடி ஆகும் கைஸ். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. மெதுவாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான மிக்சிங் கிச்சாப் ரெடி கைஸ். ரொம்பவே அருமையாக இருக்கும். கிச்சாப்னாலே உரப்பு இருக்காது. இதில் வந்து மிளகாய் சாந்து அரைச்சி இதில் சேர்த்துறதுனால இதில் உரப்பு, இனிப்பு எல்லாமே கலந்துருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.